இந்த 3 விஷஸ் குதிரை மேல ஒரு 2000, ஹேமமாலினி இல்ல அதுல ஒரு 1000. ஆமா ஆமா, ப்ளே பண்ணுங்க, பணம் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. என்னமோ நேத்து ராத்திரி இனிமே என் முகத்திலேயே முடிக்க மாட்டேங்கிற மாதிரி ரோஷமா அந்த போர்ஷனுக்கு போனேன். இப்ப எங்க வந்தேன்? என்ன தவறா நினைக்காதீங்க, உங்க கோபம் கொஞ்சம் தனியட்டு தான் அப்படி செஞ்சேன். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? சரி, புலம்ப ஆரம்பிச்சிடாது. ஏற்கனவே தருத்திரம், இந்த ரேஸ்லயாவது 4 காசு வரட்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு முந்தி என்ன சந்திக்கிறப்ப எல்லாம் உன்கிட்ட பழகினத்துக்கு அப்புறம் தான் நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரேன்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் திடீர்னு அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்த்தேன். அதான் ரேசு சீட்டாட்டம் இதெல்லாம் விட்டுட்டு உங்க வியாபாரத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? கொஞ்சம் குடும்பத்திலேயே அக்கறை காட்டுங்க அத்தா. என்ன பெரிய லெக்சரே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் அரட்டை சிநேகிதிகிட்ட எழுதி வாங்கிட்டு வந்தியா? மாலதிய பத்தி தப்பா நினைக்காதீங்க, அவர் ரொம்ப நல்லவ. கள்ளம் கபடி இல்லாம கொஞ்சம் படபடன்னு பேசுவா. நீ அங்கேயே இருக்கலாம், அவ புத்திமதிப்படியே நடக்கலாம். போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? என்ன பொறுத்த வரைக்கும் இது பேட் மார்னிங். அப்போ குட் மார்னிங் கலா. குட் மார்னிங். ஏன் சார் நீங்க இந்த பால், காய்கறி, தயிர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்க? எங்க வாங்குறீங்க? வந்து பால் பால்காரங்கிட்ட வாங்குறோம், காய்கறி காய்கறிக்காரங்கிட்ட வாங்குறோம். இந்த தயிர் மட்டும் தான் தயிர்காரங்கிட்ட வாங்குறோம். நாங்களும் அங்கேயே வாங்குறோம். குட் மார்னிங் மாமா. வாடா ஓசி பயல, எங்க வந்த? ஏக்கா எங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? இல்லடா கண்ணு. ரெண்டு சௌக்கியமா? யார் கலா இந்த பையன்? இதுக்கு முன்னால இவங்க அக்காவும் இவனும் இந்த போஸ்ட்ல தான் குடியிருந்தாங்க. அப்படி வருவான் போவான். ஆமா, வந்து அக்கா சௌக்கியமாம்பா, ஒரு கப் காபி கிடைக்கும், மாமா இழைச்சிட்டாரே அப்படிமா டிஃபன் கிடைக்கும். இப்படி ஓசியிலேயே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கா பரவாக்கிறப்ப. எங்க பால மாமா இருக்காரு, ரொம்ப நல்லவர். யார்கிட்ட சந்தோஷமா பேச மாட்டார், மொரடர். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே சார பையன் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. கெட்டிக்கார பையன். முன்ன இந்த வீட்டுல இருக்கிறப்ப எங்க சண்டை எல்லாம் இவன் தான் சமாதானம் பண்ணுவான். முயற்சி செய்வேன், இடையில நான் தான் அடி வாங்குவேன். அவன் போட்டும். ஏக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன டிஃபன்? இங்க ஒண்ணு டிஃபன் இல்ல, நீ போறோம். நான் எனக்காக கேட்கல, உங்க வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலாம்னு கேட்டேன். ஏண்டா உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன டிஃபன்? பக்கத்து வீட்டுல கேட்டு சொல்லணும். போடா இடியட். கிளம்பு கிளம்பு, நாம போய் வேலை தேடுற வேட்டையை ஆரம்பிப்போம். கொஞ்சம் இருங்க, நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னைக்கே புறப்படணும், மறந்துடாத. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நாட்டியக்காரி தானே? என்ன பிரபு கோச்சுக்கிறேன்? நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தா சொல்லு, திருத்திக்கிறேன். ஆமா, 2 நாளா நீங்க ஏன் வரல? அத கேக்குறியா? கான்ட்ராக்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கான்ட்ராக்ட்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. என்ன? இந்த வீட்டை பார்க்க வந்தவங்களா இந்த அழகான வீட்டை கட்டின கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்லையே, நம்மளை பத்தி கூட 4 பேர் விசாரிக்கிறாங்களே. சொல்ல வரேன்டானே, நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் டான்ஸ் பாத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஒரு பய தூங்குறியே, ஜல் 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 ஒரே சலங்க சத்தம் தானா. அப்படியா? சரி, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 2 நாள் ஆச்சு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா வழக்கமா கொடுப்பிய ஜூஸ். You naughty boy. கலா, அம்மா கலா. வாங்க மாமா. எப்ப ஊர்லேருந்து வந்தீங்க? இப்பதாமா வர்றேன். சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன் மாமா. மேனேஜர், மருமக ஸ்தானத்துல ஒருத்தி இருக்கான்னு சொல்லுவேனே, இவதான். எங்க அந்த உதவாக்கிற பையன் பாலு ஒழுங்கா இருக்கானா இல்ல பழையபடி? இப்ப இவ்வளவோ பரவாயில்ல மாமா. கான்ட்ராக்ட் தொழிலையும் நல்ல திறமை இருக்கு. என்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். இதை என்ன நம்ப சொல்றியா? ஏமா அப்படி புருஷனுக்கு சப்ப கட்டு கட்டுற? இவன் கான்ட்ராக்டும் பெரியது. எனக்கு தெரியாது அவனை பத்தி. அவன் கடனுக்கு கட்டின பணம் எவ்வளவுன்னு மேனேஜர் கேட்டா தெரியும். சொல்லியா மேனேஜர்? கணக்க பார்த்தா கஷ்டம் தான். ஏங்க உங்க ஒரே வாரிசுன்னு சொல்லுவீங்களே, அந்த வாரிசு எங்க? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நீ பார்க்காத இருக்கிறதே நல்லதுயா. அயோக்கிய பையன். எனக்கு குழந்தை இல்லையே, என் தம்பி மகனாச்சு நான் ஆசையா சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். இவளை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் உருப்பிடுவான்னு நினைச்சேன். ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இது வரைக்கும் அந்த பையனை பத்தி ஒரு நல்ல சமாச்சாரம் என் காதுல விழலையா? நீங்களே அவரை உதாசீனப்படுத்தினா எப்படி மாமா? நேரம் வர்றப்போ அவருடைய எதிர்காலமும் நல்லபடியா அமையலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் பொண்ணுங்க மனசே தனிதான். பாவம், அது சொல்ற மாதிரி நாளைக்கே தம்பி திருந்தலாம் இல்லையா? எல்லாம் இந்த பொண்ணுக்காதான் பாக்குறேன். இல்லாட்டா இவன் வீட்டு படி எவன் மிதிப்பான்? எவனாவது மிதிச்சுட்டு போறான். அம்மா கலா, ஒரு அவசர வேலையா இங்க வந்தேம்மா. அப்படியே அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடனே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும். மாமா, அவரும் சாயந்தரம் வந்துருவாரு. அவரையும் பார்த்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு தங்கிட்டு போகலாம் இல்லையா? இல்லம்மா, எஸ்டேட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேனேஜர், அவ கையில ஒரு 1000 ரூபாய் பணம் குடியா. வேண்டாம் மாமா, தேவையானப்ப அவர்கிட்டயே கொடுத்துருங்க. உலக தெரியாத பொண்ணு வாங்கிக்கமா. வேண்டாங்க, அவருக்கு தெரியாம நான் வாங்கிக்க விரும்பல. அம்மா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும்மா. ஒரு குறையும் வராது. பைய மேனேஜர் இருக்க.
நீங்க நேர ஹோட்டலுக்கு போயிட்டு ஸ்டேஷனுக்கு போங்க. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாசு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா ராசியா இல்ல நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒண்ணு செய்வோமா? என்ன செய்வோம்? தனித்தனியா வேலை தேடுவோம். நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் போறேன். நம்ம பையன் வேற எவனோ. கலைவாணி, கலைவாணி கம்மியா இருக்கிற. சார் சார், யாரையோ ஏங்க பட்டுசாமின்னு ஒருத்தங்க இருந்தானே, இருக்கான அவன்? இருக்கா நாவா? நீ மரியாதை குறைச்சலா பேசிக்கிட்டு யார் யாச்சு? நீயா என் மவனா? என்னடா அடையாளமே தெரியல. ட்ரெஸ் அப்படிப்பா எங்க கையே இப்ப உருவன வரும். ஏன் உள்ள வச்சிருந்த? என்னது வச்சிருக்கேன்? என்னப்பா நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு புறப்பட்டு வந்துட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், வெளியில ஒரு போர்டு போட்டிருக்க, பட்டு பாகவதர்னு. நீயா? நான் இல்ல, என்னுடைய சிநேகிதன். அவனும் இதே ரூம்ல தான் இருக்கிறான். அவன் பேரும் பட்டு. ஓஹோ, 2 பட்டா? அதான பார்த்தேன். நம்ம பயிலுக்காரு சங்கீத வர்றதாவது. ஆமா, இன்னொன்னு போட்டிருந்தானே, சங்கீதம் மழைன்னு. மழையிலே பாடுவானோ? அது அவனுக்கு கொடுத்த பட்டம். எவன் கொடுத்தான்? எவன் கொடுக்கல இந்த காலத்துல பட்டம்? எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? இதெல்லாம் பட்டம் பாடா? என்னமோ மழை, நெருப்பு, புயல், காத்துனுச்சு. ஊர்ல எல்லாரும் சொல்லிப்பாப்பா. ஊர்ல எல்லாரும் சொல்லிச்சப்பா. அது போட்டா ஊர்ல இருந்து வரும்போது 25,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண போறேன்னு வந்தியே, ஏதாவது லாபங்கமா கிடைச்சதா? குர்ரா எடுத்துக்கிட்டு போறேன். அதுல வந்துப்பா அந்த 25,000த்துல ஒரு 5,000 தூக்கி இந்த கம்பெனில போட்டேன், இந்த ஐஸ் ஃபுட் கம்பெனில. இன்னொரு 5 ஆட்டோ ரிக்ஷால போட்டேன். அதெல்லாம் சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு 5 இந்த இஞ்சி இல்லப்பா அதுல போட்டேன். மீதி 5 நீ ஏன்பா வந்த? ஏதோ அவசர வேலையா வந்தமே, பையனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சிட்டு போலாமேன்னு ஒரு ஆசை. வாடா, அந்த மடியில உட்காரு. இந்த வயசுல மடியில உட்கார்ந்தா நல்லா இருக்காதுப்பா. மடியில உட்கார்றதுக்கு என்னடா வயசு? எனக்கு நல்லா இருக்கும், உட்கார்றா. சரி, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா போச்சு. ஐயோ பையன், ஏண்டா 25,000 ரூபாய் பணத்தை கொண்டாந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு பித்தலாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இங்க இருக்கப்படாது, ஊருக்கு கழுது பிடிக்காது. அப்பா, எனக்கு ஒரே ஒரு மாசம் டைம் கொடுங்க. அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன், ஐஸ் ஃப்ரூட்காரன், இஞ்சிக்காரன் எல்லாரையும் பார்த்து உங்க 25,000 ரூபாயை எப்படியாவது வசூல் பண்ணி கொண்டாந்துறப்பா. அப்படின்றியா? இப்போ உன்னை மன்னிக்கிறேன். அடுத்த மாசம் இங்க வருவேன். நீ திருந்தல அப்ப பாருங்க, இப்ப ரயிலுக்கு புறப்படுங்கப்பா. பஸ்ல தான் போறேன். ஐயோ, பஸ்ல பெஞ்சு கீழே படுக்க முடியாத. பஸ்ஸுக்கு மேல படுத்து. ஏண்டா யூனிஃபார்ம் எங்க? ஆபீஸ்ல வேலை செய்யும் போது யூனிஃபார்மோட வரணும் சொல்றேன்ல. லாண்டரிக்கு போட்டேன், வரல. அதுக்கு என்னன்ற? மைனர் மாதிரி பேண்ட்டும் ஸ்லாக்ஸும் கண் போட்டியா? ஏதோ போனவா ரேஸ்ல ட்ரிபிள் அடிச்சேன், துட்டி வந்துச்சு, சுக்காதிச்சு போட்டுக்கினேன். உனக்கு வெள்ளையா ஒருத்தன் போட்டா பிடிக்காத. சரி சரி, ஜெனரல் மேனேஜர் கூப்பிடாரு, உள்ள போய் வாங்கிக்க. உனக்குன்னு ஒரு பாஷடா. நீ எங்க இங்க வந்த? 2 பேரும் தனித்தனியா வேலை தேடி போனோமா. அப்புறம் நான் மார்த்தேன் கம்பெனிக்கு போனேன். அங்க வேலை காலி இல்ல, இங்க இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அங்கதான் போனேன். அவங்க தான் என்ன இங்க அனுப்பிச்சாங்க. பாருங்க, இந்த ஆபீஸ்ல கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை கிடைக்காதா? அதனால இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவி இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ. அப்படியா? வெரி குட் வெரி குட். நீ யாரோ நான் யாரோ. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காந்து அப்படி தள்ளி போங்க. ஆமாமா, தள்ளி உட்காரணும் இல்ல, தள்ளியே உட்கார்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நீங்க வேலை தேடி வந்திருக்கீங்களா? எஸ் சார். நீங்க? எஸ் சார். நானும் வேலை தேடி தான் வந்திருக்கேன்.
அப்போ நீங்க 3 பேரும் இங்க வேலை தேடி வந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? அப்படி உட்காருங்க. ஷட் அப். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். சாரி சார், சாரி சார். சரி சார். தட்ஸ் ஆல் ரைட். சிட் டவுன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன சார்? வாசுதேவன். சிட் டவுன். உங்க பேரு? ஆல்பர்ட் பிரான்சிஸ் விக்டர் நிக்கோலஸ் ருடால்ஃப் அலெக்சாண்டர் ஸ்டான்லி தங்கராஜ். மிஸ்டர் ஏபிசிடி தங்கராஜ். சிட் டவுன். உங்க பேரு மேடம்? மாலதி. வாசுதேவன். ஏ சார், உங்க பேரு தான் சொல்லிட்டீங்களே, ஏன் சார் திரும்ப திரும்ப சொல்றீங்க? சாரி சார். தட்ஸ் ஆல் ரைட். அப்போ இந்த கம்பெனிக்கு 3 பேர் தான் வேலை தேடி வந்திருக்கீங்க. ஏன் தனித்தனியா இன்டர்வியூ? நான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிக்கலான கேள்வி கேட்க போறேன். அதனுடைய பொருளை நினைச்சு வருத்தப்படாம நீங்கெல்லாம் பதில் சொல்லணும். யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலை. இங்க யார் முதல்ல வந்தது? இவர்தான் சார். யூ சிட் டவுன். யூ ஸ்டாண்ட் அப். மிஸ்டர் வாசு, இந்த சேர்ல வந்து உட்காருங்க. மிஸ்டர் வாசு, இந்த கேள்வி நல்லா கவனமா கேளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. மை டைம் இஸ் வெரி லிமிட்டட். ஒரு நாள் சுமார் பகல் மணி 10 இருக்கும். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. படபடபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். கதையா கேக்குறீங்க? இதெல்லாம் இன்டர்வியூ நினைச்சீங்களா, கதா காலட்சேபம் நினைச்சீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஃபோன் கால் வருது. போன்ல உங்க மனைவி பேசுறாங்க. இத பாருங்க, நான் உங்களோட வாழ விரும்பல, நான் இப்பவே என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே வச்சிடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் இல்ல யாருக்காக வேலை செய்யறேன் கேக்குறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், நீ என்ன விட்டுட்டு எப்படி போகலாம், ஆச்சா போச்சான்னு கேள்வி கேட்டு ஊரையே கூட்டி அவளை மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவேன் சார். அப்போ நடுவுல நின்னு போன ஆபீஸ் வேலை? ஆபீஸ் வேலையாவது மண்ணாவது சார். பொண்டாட்டியை வீட்டு விட்டு போன அப்புறம் என்ன சார் பொல்லாத ஆபீஸ் சார்? என் நிலைமையில நீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சார். ஆல் ரைட், நீங்க உங்க சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். உட்காருங்க. மிஸ் மாலதி, அதே கேள்வியை நான் மாத்தி கேட்க போறேன், கவனமா கேளுங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. படபடபட டைப்ரைட்டர் சத்தம், ட்ரிங் 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 ஃபோன் கால். அங்கேயும் போன் கால் தானே? மிஸ்டர் வாசுதேவன், உங்க இன்டர்வியூ முடிஞ்சாச்சு, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் உங்களுக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து வருது. அதாவது உங்க கணவர் மவுண்ட் ரோட்ல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கால் உடைஞ்சு நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருக்காரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நர்சிங் ஹோம்ல இருந்து தர்மாஸ்பத்திரிக்கு அவரை மாத்திருங்க. நர்சிங் ஹோம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி போனை வச்சிருவேன். அப்புறம் கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை தொடப்பேன், பேனாவை தொடப்பேன், விட்டு போன ஆபீஸ் வேலையை தொடர்ந்து நடத்துவேன் சார். அப்போ உங்க கணவரோட நிலைமை? இருக்கட்டுமே, என் ஆபீஸ் முடிஞ்ச உடனே நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன். நான் என் கடமையை முடிக்காம பாதி வேலையில போறதுனால முடிஞ்சு போன கால் ஒன்னா சேர்ந்து போதா சார்? அம்மா தாயே, தப்பி தவறி அவர் உயிர் போயிட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னாவது வேண்டிக்க மாட்டீங்களா? என் கணவர் ஆத்மா பத்தி உங்களுக்கு ஏன் கவலை? நீங்க யாரோ நான் யாரோ. எஸ் எஸ், நீங்க யாரோ நான் யாரோ. மிஸ்டர் வாசு, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மிஸ் பாலதி, அதே கேள்வியை நான் கேட்கிறேன். உங்க கணவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கூட வேண்டிக்க மாட்டீங்களா? நான் என் வேலையை முடிச்சிட்டு போற வரைக்கும் அவரோட ஆத்மா எனக்காக காத்துட்டு இருக்கட்டுமே சார். அது கொஞ்ச நேரம் சாந்தி அடையாம சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க லோ 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 லோன்னு அலையிட்டேன் சார். மிஸ் மாலதி, நீங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடமையே பெருசா நினைச்ச உங்களுக்கே இந்த வேலையை கொடுக்குறேன். ஆர்டரை டைப் அடிச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து வேலையில சேர்ந்துருங்க. நீங்க போகலாம். தேங்க்யூ வெரி மச் சார். நோ மென்ஷன். என்னது, வேலையை கொடுத்துட்டீங்களா? என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல? ஏன் ஒய்ஃப் என் மேல கோச்சிக்கிட்டு வெளியூர் போயிடுறான். ட்ரிங் 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 ஃபோன் கால், படபடபட ஒரே தலைவலி. அந்த சமயத்துல நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஷட் அப், ஐ செட் கெட் அவுட். தேங்க்யூ சார். பொம்பளைங்களை பார்த்த உடனே வேலை கொடுக்குறீங்க பாருங்க, நல்ல பாலிசி. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வரேன். மிஸ்டர் வாசு, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சா என்ன சார்? என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ்டர் கடிகலிங்கம் பிள்ளையோட பிள்ளை? ஆமா, பிள்ளை. எனக்கு தெரியும். நீங்க காதல் கல்யாணம் செய்து கட்டதால உங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு இல்லையா? ஆமா சார். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன கம்பெனில வேலை செய்யக்கூடாது. அதனாலதான் உங்க மனைவிக்கு வேலை கொடுத்திருக்கேன். காட் பிளஸ் யூ. சண்டை போடாதீங்க. என்னங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள். கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? அந்த துரதிருஷ்டம் பிடிச்ச நாளை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை வேற கொண்டாடணுமா? சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. என்னய்யா வேலை தேடி போறீங்க, என்ன ஆச்சு? நோ வேகன்சி, வேலை காலி இல்ல. அல்லிராடி, நமக்கு எப்படி? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிலைமைய பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன் ஐயா, இது பெண்கள் ஆண்களை அடக்கி ஆடுற காலம். அவங்களுக்கு தான் இப்ப எதிர்காலமே. உங்களை மாதிரி மக்க ஆம்பளைங்க இருந்தா பெண்கள் ஏன் முன்னேறாம இருப்பாங்க?
நல்லா துடிங்கக்கா. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். அவங்களும் உனக்கு அக்காவா? நல்லா ஒட்டுறாடா இந்த வீட்டுல. அப்பா சம்பத், உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பியூன் வேலையாவது கிடைக்குமா? பியூன் வேலை காலி இல்ல, ஹெட்மாஸ்டர் வேலை காலி இருக்கு. கிண்டலாடா. இந்த பாருங்க, அவங்க கிட்ட ஏன் சலிச்சுக்கிறீங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சேன்னு உங்களுக்கு பொறாமையா? ஆமா, அம்மா ஆபீஸுக்கு போவீங்க, நான் வீட்டுல உட்கார்ந்து சமைக்காதா? இன்டர்வியூல என்ன சொன்ன? கடமை தவற மாட்டேனியா? இப்பவே சம்பத்து கூட்டிட்டு போறேன், தண்டவாளத்தையும் தலையை கொடுக்குறேன். இருங்க, நீங்க தண்டவாளத்தில் தலையை கொடுக்கறதுக்கு சம்பத் எதுக்கு பாவம்? உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாமா? அப்ப பாக்குறேன் நீ கடமையை நிறைவேற்றியா இல்ல அலறி அடிச்சு என்ன பார்க்க வரையான்னு. அங்கிள், அங்கிள், என்ன என்ன? தண்டவாளம் வேணாம். அப்புறம் ராத்திரி உங்க ஆவி வந்து என்ன பயமுறுத்தும். முடியாது, தண்டவாளம் உண்டு, நீயும் வர. அப்ப சரி, அடுத்த ரயில் 5 மணிக்கு இப்பவே புறப்படுங்க. ஏய் ஏய், என்ன சொன்ன என்ன சொன்ன? என்ன நீங்க என்ன வேணாலும் பேசலாமா? எனக்கு கிடைச்ச இந்த வேலையை நான் விட்டுறேன். எனக்கு ஒண்ணு வேணும். மலதி மலதி, நீ வேலை விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம குடும்பம் எப்படியா போட்டோம்? எனக்கு என்ன வந்தது? ப்ளீஸ் இத பாரு, அழாத, நான் இனிமே சலிச்சுக்கவே மாட்டேன். அவ உன் பண்டாக்கி தானையா? ஏயா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? என்ற மாதிரி இழுத்து நாள் அற முடியா? சார், அவ என்ன சார் தப்பு பண்ணா? சார், என்னுடைய கொள்கை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே அடிமையாத்தான் இருக்கணும். நீ ஒரு மனுஷனா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, என் கொள்கை மட்டும் மாறவே மாறாது. தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். சொல்லித்தர நல்ல கதை படித்து வந்தேன், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். சொல்லித்தர நல்ல கதை படித்து வந்தேன், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். வீட்டுக்கு வீடு இந்த கதைதான், விடிந்த பின்னாலும் இந்த கதைதான். எங்கெங்கோ யாரோ என்ன சுகமோ, எந்தெந்த பெண்மை என்ன சொல்லுமோ. இந்த மஞ்சம் தந்த இன்பம் எங்கும் இல்லை, பெண்கள் எல்லாம் பேசிக்கொள்ள சங்கமில்லை. எனக்கென்று கிடைத்தது எதை சொல்லி புகழ்வது? தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். கண்ணனும் நீயும் என்ன சொந்தமோ, கண்ணனின் லீலை இந்த விதமோ. ராதையை கேட்டு சொல்ல மறுத்தாள், நான் உன்னை கேட்டேன் அள்ளி கொடுத்தாய். ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்று சொல்வதுண்டு, இங்கு மட்டும் இந்த நேரம் ரெண்டும் ஒன்று. எனக்கென்று கிடைத்தது என்ன சொல்லி புகழ்வது? தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். சொல்லித்தர நல்ல கதை படித்து வந்தேன், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். தொட்டு தொட்டு பார்த்தால் சுகம் தெரியும், சொக்கி சொக்கி விழுந்தால் சொர்க்கம் புரியும். உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் ஏன் ஏன்? நான் ஆபீஸுக்கு போவேனா இல்ல சமையல கவனிப்பேனா? நான் எது
இருக்கிற போது வீட்டு வேலையை பத்தி நீ எதுக்காக கவலைப்படணும்? இருந்தாலும் வாசு உங்களை வேலை வாங்குறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. மாலதி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. எனக்கு ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் வெளியில, நீ உள்ள. அதுதான் நல்ல தாம்பத்தியம். நாம தான் நல்ல தம்பதிகள். மாலதி, சமையலும் கதவுக்கும் தர போடணும். என்ன கலா? கலா 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 கலா, நீ நல்ல நேரத்துக்கு வந்த. இந்த சாம்பார் எப்படி கலா செய்யறது? ஐயோ மாலதி, நீ இப்படி சமைக்க கூட தெரியாம வெகுளித்தனமா இருக்கிறியே. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, எனக்கு சமைக்க தெரியாது. நாங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழறது? கலா, நீ சொல்லுமா, நான் எழுதிக்கிறேன். முதல்ல துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கணும். இருங்க, துவரம் பருப்பை வேக வச்சுக்கணும். அப்புறமா புளியை கரைச்சு அதோட சேர்த்துக்கணும். ரெண்டுமா பொங்கி வந்ததும் அந்த மசாலா சாமான்ல இந்த மசாலா சாமான என்ன? ஐயோ, ஹோட்டல்ல மசாலா தோசைக்குள்ள வைப்பானே, அதுதான். எனக்கு புரியுது, நீங்க சொல்லுங்க. அது கூட இல்ல, நான் விபர் மசாலா எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்க. குட் மார்னிங் பால மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா கையில? மாஜாக கீரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வரேன். ஏய், நல்ல சமயத்துல வந்தடா. இந்த தெரு முனைக்கு போய் ஒரு ரேஸ் புத்தகம் வாங்கிட்டு வா. குதிரை புத்தகமா? அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். அப்புறம் அக்காளும். அக்கா கூட பிறந்தவளா உனக்கு? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரல, மார்ஜாக்கா வீட்டுக்கு தான் வந்தேன். ஹாய் மார்ஜாக்கா. இருடா சம்பத். சார் நான் ஆபீஸ் போறதுக்கு இன்னும் ரெடி ஆகவே இல்ல. ஆபீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேன் சார். ஓசியில பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் போன்ல. அப்படியா? உங்க போன் எனக்கு ஒண்ணு வேணாம். நீ வாடா சம்பத். ஏண்டா சம்பத், இந்த அவுத்திக்கீரை எனக்கு தானே வாங்கிட்டு வந்த? கருமா, இது அவுத்திக்கீரை இல்ல, சிறுக்கீரை. ஓஹோ, சிறுக்கீரையா? இருந்து யாரும் சத்தம் போடக்கூடாது. போகல. இந்த ஹால் 2 பேருக்கும் பொதுதானே? என்ன கேட்ட? கீரை கொண்டாட சம்பத். இந்த போன் எனக்கா இருக்குமோ? ஹலோ. ஹாய் ரமேஷ். How are you, sweetie? வெளியூர் போறவா? நானும் வரமா? ஓய், கண்டிப்பா வரேன். என்ன யார் கேட்கறது? ஓகே, அங்க மீட் பண்ணலாம். ஓகே. எப்படியா ஒட்டு கேட்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் சம்பத், உனக்கு என்ன இதெல்லாம்? என் தலைவிதி படி நடக்கட்டும், நீ ஏன்டா அடி வாங்குற? யார் என்ன பண்ணிட்டா? என் பிசினஸ் விஷயமா 1000 பேசுவேன். அதை கேட்க இந்த பொடியை யார்? ஏண்டா சம்பத், என்னடா இங்க சத்தம்? போன்ல. ஏமா ஏதாவது வம்பு கிடைக்குமான்னு அலையிறியா? ஆமா சார், காலையில இருந்து பொழுதே போக மாட்டேங்குது. ஏதாவது வம்பு கிடைச்சா நல்லா இருக்கும். போன்ல யாரா? ஏன் அவனை கேக்குறேன்? என்ன கேளு. பிரமீள்னு ஒருத்தி. ஓஹோ, வயசு என்னவோ? 19. நான் அவளை ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாளோ? அவ வெளியூர் போக போறாளா, என்னையும் கூப்பிட்டுருக்கா. நானும் போக போறேன். இப்ப யார் என்ன கேட்க விரும்புறீங்க? ரொம்ப சப்புன்னு போச்சு சார். ரொம்ப கேட்ட மாதிரியே இல்ல, ஏதோ ரேடியோ விளம்பரம் கேட்ட மாதிரி இருந்தது. இல்லடா என்ன 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 பாயா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எல்லாம் உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டுக்க. என்ன பாக்குறீங்க? என்ன பொறுத்தவரையில அவதான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. ஆமா, ஏதோ சத்த கிட்ட இருந்துச்சு. அது வந்து யாரோ பிரமீளாவா, வயசு 19. அவளை இவர் ஸ்வீட்டின்னு தான் கூப்பிடுறாரா. அவ என்னமோ வெளியூர் போறாளா, இவர் என்னமோ அவர் கூடவே போறாரா. ஏன் சார் திரும்பி வருவீங்கல்ல? அத பத்தி உனக்கு இல்லையா? சார், நான் மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்ட் கலாவுக்கு பதில் சொல்லாமே நீங்க இங்க இருந்து போக நாங்க விட மாட்டோம். யோ, இந்த அம்மா இன்னும் அடுப்ப கூட பத்த வைக்கல, அதுக்குள்ள என்கிட்ட வம்பு சண்டைக்கு வர்றாங்க. சொல்லி வை. சார் சொல்றதுதான் கரெக்ட். முதல்ல அடுப்ப பத்த வை, அப்புறம் இவர்கிட்ட. மிஸ்டர், சட்டம்ங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணுதான். நிராதரவா நீங்க அவளை விட்டுட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்க போகவும் முடியாது. நீங்க யார கேட்க? தரித்திரத்தை விட்டு பிரிஞ்சாதான் எனக்கு நல்ல காலம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னுடைய விவாகரத்து கடிதத்துல அவளோட எழுத்து கரா, அவ்வளவுதான். மற்றவங்க மறப்பாங்க, நான் நேர்மையா சொல்றேன். காரணம், நான் வெளிப்படையான மனுஷன். வெளிப்படைன்னு சொன்னீங்களே, அது சரி. ஆனா 2வது சொன்னீங்களே மனுஷன், அததான் ஒத்துக்க முடியல. சமயத்துல எவ்வளவு நல்லா கேக்குறேன். என்ன சொன்னேன்? வாய் தவறி சொல்லிட்டேன். என்ன நீ சிநேகிதிக்காக வாதாட வேண்டியதான், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். சார், உங்க இஷ்டப்படி செய்யுங்க சார். நீ என்ன சொல்றது? நான் எப்போ முடிவு கட்டியாச்சு. பொண்டாட்டிக்கு பயந்த பையன். நீ கவலைப்படாதக்கா, நாங்களா இருக்கோம் உனக்கு. நான் இனிமே வேதனை படுறதுல அர்த்தமே இல்லைன்னு எப்பவோ தீர்மானிச்சுட்டேன். கலா, நீ இப்படி விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வளர்த்துக்கிட்டதுனால்தான் நிலைமை இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. போடி, போய் அவர் வெளியே போகாத இருக்கிற வழியை பாரு. போடி பைத்தியக்காரி, நீ ஒண்ணு பயப்படாத. அவர் உன்னை அடிக்க வந்தாரு, வெளியே ஓடி வந்துரு. நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். ஆமா, நாங்களும் பாத்துக்கிறோம். ஐயோ, எதுக்கும் கதவு சாத்தி வச்சுங்க. ஏண்டா சம்பத், யார் அந்த பிரமே? யார் பார்த்த அந்த சனியனை?
சார் யாரையா இங்கே பாகவதர் பட்டுன்னு சத்தியமா நான் இல்ல, இவன் நான் தான் சார். என் பொண்ணுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணும். உங்க பொண்ணுக்கா? வெரி குட் வெரி குட். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பத்தி நிறைய கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்திருக்கீங்களா? வாங்க சார், நீங்க வாங்க வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சங்கீதம் வேணும்? மேல்நாடு வேணுமா இல்ல கீழ்நாடே விடட்டா? என் பொண்ணை சினிமாவுல பின்னணி பாட வைக்கலாம். வெப்பமே வெப்பமே எவன் செத்தா நமக்கு. இதான் என் அட்ரஸ். வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கணும். மாசம் எவ்வளவு கேக்குறீங்க? நான் கலைக்காக சேவை செய்யறவன். எனக்கு வேண்டியதெல்லாம் பொம்பளை சிஷ்ய. அப்ப இந்தாங்க அட்வான்ஸ். நான் வரட்டுங்களா? பொண்ணு பேரை சொல்லாமே போறீங்களே. நளினி. நளினி, ரம்யமான பேர். லக்கி பிள்ளடா நீ. உனக்கு என்ன குறைச்சல்? அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வணக்கம் மாஸ்டர். வா ஜெயா. உங்க அப்பாவோட வந்திருக்கியா? வாங்க ஜெயா, வாங்க வாங்க, உட்காருங்க. வெத்ததோட விடப்படாதா, கூடவே சுத்தரமா. அட்வான்ஸ். என்ன பாட்டு சொல்லி கொடுத்தமா? क्या कर सजनी सर? இங்க பாடு. क्या कर सजनी हाय न पालम. ஆபீஸ் போறியா? லீவா? நீ பாடுமா. क्या कर सजनी हाय न पालम. நீங்க பாடம் நடத்துங்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு மெல்ல வாங்க, ஒண்ணும் அவசரம் இல்லை. பாடுமா. क्या कर सजनी हाय न पालम. பாடுமா. क्या कर सजनी हाय न. ஏ குழந்தை வெக்கப்படுதல, போடா. ஆண்டி போட. क्या कर துரும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லு ஜெய், சொல்லு ஜெய். வெக்கமா இருக்கு. சகஜம் ஜெய், சகஜம் ஜெய். நான் ஆம்பளை இல்லையா, அதனாலதான் பொம்பளையா இருக்கிற உனக்கு என்ன பார்க்கும்போது கூச்சமா இருக்குது. நான் ஒருத்தரை மனப்பூர்வமா விரும்புறேன். அதை நீங்க தான் எங்க அப்பா கிட்ட சொல்லி. உங்க அப்பா கிட்ட என்ன பத்தியே நான் சொல்றது அவட உச்சிதமா பண்ணல. இருக்கும், நீ ஆரம்பிச்சு வை, நான் தொடர்றேன். மாஸ்டர், நீங்க தவறா நினைச்சிட்டீங்க. இப்ப போனாரே ராஜு, அவரை தான் நான் மனப்பூர்வமா விரும்புறேன். பேஷ் பேஷ். டேய் சம்பத், எங்க அப்பா பங்களால மிலிட்டரி சாப்பாடு தனி, சிவில் சாப்பாடு தனி, 5-6 சமயக்காரனுங்க. போறவனும் வரவனும் அவன் தின்னுட்டு போயிட்டு இருப்பான்டா. என் நிலைமைய பாத்தியா? அவன் ஆபீஸுக்கு போறா, இவன் இங்க சமையல் பண்றான். யோ வாய, அட வாய. ஏயா 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 இப்படி ஆம்பளைங்க மானத்தை வாங்குற? ஏன் சார், நீங்க பெரிய கவர்னர் உத்தியோகம் பாக்குறவன் நினைப்பா சார். பொண்டாட்டியை துன்புறுத்துறதும் ரேஸுக்கு போறதும் சீட்டாடுற வேலையை விட நான் பாக்குற வேலை எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு என் ஒய்ஃப் இருந்தா சொல்லிருப்பா. நான் சொல்ல மாட்டேனே, எனக்கே இது தைரியம். சரியா மாமா? கரெக்டா? போயா போயா வா வா. ஏ சம்பத், மாலதி வர நேரம் தான். ஹாய் பிரவீன். ஹாய். வா 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 வா. உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது. என்னது? நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் இல்லையா? ஆமா. கொஞ்சம் வேலை இருக்கு. நம்ம பங்களா வித்தோம் இல்லையா? ஆமா. அந்த பணத்தை நீங்க வசூல் பண்ணணும். வசூல் பண்ணுவா அப்புறம்? சொல்லிக்கிட்ட ஒரு நாய் பார்த்தோமே. ஆமா. அது நம்ம சீப்பா வாங்கணும். வாங்கிடுவோம் அப்புறம்? அப்புறம் இரு உட்கார் உட்கார் உட்கார். நின்றுகிட்டே இருக்கேன், நான் உனக்கு ஏதாவது ட்ரிங்க் கொண்டு வரேன். உட்கார். சரியல உதவி ஏன்? இது உங்களுக்கே நியாயமா இருக்கு? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு தெரியும். சரி இங்கே இரு, நானே ட்ரிங்க் தயார் பண்ணி எடுத்து போறேன். குட் ஈவினிங். நீங்க தான் ஸ்வீட்டி பிரமிளாவா? ஏண்டி இந்த குடும்பத்தை கெட்டுதான் ஆகணுமா? ஓ, நீ தான் பாலுடைய வைஃபா? நான் மட்டும் பாலுவோட வைஃபா இருந்தா நீ போட்டிருக்கிய இந்த கொண்டை அது இந்நேரம் என் கையில இருக்கும். உன் கண்ணம் பவுடர் போடாமே செவந்திருக்கும், தெரிஞ்சுக்கோ. நான்சென்ஸ். வாட் டு யூ மீன்? ஐ மீன் வாட் ஐ சே. இந்த பாரு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும். உன் பல்ல உடைப்பேன். வாட்? யூ பிரேக் மை டீத்? பாலு என்ன பாலு? அவர் உனக்கு துணையா? பாரி, நீ மயக்கி வச்சிருக்கே பாலு. அவர் வைஃப் ஒரு வாயில்லாத பூச்சி. அந்த நல்ல வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த பாவம் உன்னை சும்மா விடாது, நான் சொல்லிட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் குடும்ப விஷயத்துல தலையிடாதேன்னு. ஏன் சார், இதுதான் உங்க குடும்பமா? கலாவோட சார்பில் நான் கேட்கிறேன், உங்க போக்க நீங்க மாத்திக்கவே போறது இல்லையா? நீ சாப்பிடு ஸ்வீட். எனக்கு ட்ரிங்க் வேண்டாம். நம்ம முதல்ல வெளியே போய் பேசுவோம். இந்த அம்மா ஒரு டைப்பா பேசுதே. அவ ஒரு டைப்பிஸ்ட், அப்படித்தான் பேசுவான். நீ சாப்பிடு. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா,
ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது ஏன் கேக்குறீங்க? வர வர சிஷ்யம் இங்க ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டாங்க. இந்த சப்த சுரங்கள் அதுங்க வாயில மாட்டிட்டு படுற பாடு இருக்குது. பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ்? ஆமா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும். இத பாருங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் நாளைக்கு கட்டுறவன் ட்ரெஸ்ஸா? பெண்ணை கட்ட வர்றவன் பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா அவன் பாடி காட்டணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஐயோ 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 ஐயோ, நானு பெரிய கலைஞர், சங்கீதத்தை என்கிட்ட விட்டுருங்க. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? நளினி. நளினி. கூப்பிடுங்க. நளினி. இதோ வந்துட்டேன்டா. ஆஹா ஆஹா, இனிமையான குரல். தென்னாட்டு லலிதா பவர். இல்ல, லதா மங்கேஷ்கரா வருவா. வருவா. வந்துட்டா. இதுவா நளினி? ஆமா. எம்மாடி, மாமாவுக்கு ஒரு முத்தா கொடுப்பான். நான் மாட்டேப்பா. பண்புள்ள பெண். இவ பாடின என்ன பாடாட்டி இல்ல. யாரோ இவளுக்காயா நான் பாட்டு சொல்லி தரணும்? சொல்லி கொடுத்தா கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம், அதனால தப்பு இல்ல. ஏம்மா குழந்தை, உனக்கு என்ன மாதிரி பாட்டு தேவை? எனக்கு சினிமா பாட்டு தான் தேவை. என்ன பாட்டு வேணும்? எனக்கு உன்னை கண் தேடுதே பாட்டு தான் வேணும். தேவையா? பாடுமா. உன்னை கண் தேடுதே பாடு. ஐயா, இந்த மாமா பாட்டே தெரியல. இந்த இடத்துல விக்கணும். உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபாய் காசுக்கு விற்கவும் விற்குவான், வாங்கி எடுப்பாங்க. அச்சப்பா, கொள்ளாம இருக்க பாரியா. நளினியா நளினி தம்மா துண்டு தேசல நண்ட போடாது. அச்சப்பா, வெறுப்பா தெரியும்.